ஹாட் கிடச்சிருச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நிறைய ப்ராஜெக்ட்டுக்கு மினி ஹார்ட் தேவை. அந்த மினி ஹார்ட் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹார்ட்க்கு தேவையான கலர் ரெட்டு. அந்த ரெட் கலரில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ரெண்டு விரலுக்கு நடுவில் நான் வைக்கிற மாதிரி க்ராஸாக யானை ஓவர் பண்ணிக்கணும். யானை ஓவர் பண்ணி இப்போ நான் காட்டுற மாதிரியே க்ராஸாக எடுத்து நம்மளோட கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த கட்டை விரலில் நல்லா யானை செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணிவிட்டு நீடில் எடுத்து செகண்டாக இருக்கிற அந்த யானையில் நூலை விட்டு வெளியே எடுத்து ஒரு செயின் போட்டு யானை செக்யூர் பண்ணிக்கணும். செக்யூர் பண்ணால் நம்மளோட மேஜிக் ரிங் நமக்கு கிடைச்சிருச்சு. Two, 3, 4 செயின் போடணும். நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் க்ரோஷெட்னால் 2 டைம் மேஜிக் ரிங்கில் விட்டு வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட்டு 2 லூப் வழியாக வெளியே வரணும். நெக்ஸ்ட் 2 லூப் வழியாக வெளியே வரணும். லாஸ்ட் 2 லூப் வழியாக வெளியே வரணும். இதுக்கு பேர் தான் டிசி, ட்ரிபிள் க்ரோஷெட். ஓகேவா? இதே மாதிரி மொத்தம் 3 போடணும். ட்ரிபிள் க்ரோஷெட் 3 2 டைம் யான் ஓவர் பண்ணி மேஜிக் ரிங்கில் விட்டு வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக ஒரு டைம், ரெண்டாவது லூப் வழியாக இன்னொரு டைம், தேர்ட் லூப்பில் இன்னொரு டைம் எடுத்துக்கணும். 2 டிசி போட்டாச்சு. ட்ரிபிள் க்ரோஷெட் தான் டிசி. ஃபர்ஸ்ட் 2, செகண்ட் 2 அண்ட் தேர்ட் 2. ஓகேவா? மொத்தம் நம்ம 3 ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டாச்சு. 3 டிசி போட்டாச்சு. இப்போ டிசி டபுள் க்ரோஷெட், அதாவது டபுள் க்ரோஷெட்னால் ஒரு டைம் தான் யான் ஓவர் பண்ணி உள்ளே விட்டு அதே 3 டைம் போடணும் டபுள் க்ரோஷெட். ஓகேவா? ஒரு டைம் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக ஒரு டைம், செகண்ட் லூப் வழியாக 2 டைம், நெக்ஸ்ட்டு தேர்டு டிசி. ஓகேவா? 2 லூப் வழியாக எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஒரு செயின் போட்டு 3 டிசி போட்டு ஒரு செயின் போட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட், ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் தான் போடணும். ஓகேவா? ஒரே ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் முடிச்சு இப்போ ஒரு செயின் போட்டோமா. இப்போ பாருங்கள், நமக்கு பாதி ஹார்ட் வந்துடுச்சு. ஓகே, பாதி ஹார்ட் நமக்கு கிடைத்து விட்டது. ஐயோ, பாதி ஹார்ட் கிடச்சிச்சா. இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம இப்படிந்து போட்டிருந்தது இப்போ இப்படிந்து ரிவர்ஸில் கொண்டு போக போகிறோம். இப்போ 2 டிசினா டபுள் க்ரோஷெட், 3 டபுள் க்ரோஷெட், 3 டபுள் க்ரோஷெட், 3 டபுள் க்ரோஷெட், 3 ட்ரிபிள் க்ரோஷெட். ஃபர்ஸ்ட் 2 loop, செகண்ட் 2 loop அண்ட் தேர்ட் 2 loop. இது செகண்ட் டைம் பண்ணுறோம். ஓகேவா? 3 டிசி போட்டாச்சு. இது போட்டோமா. இப்போ 4 செயின், 1 2 3 4 செயின் போட்டோமா. 4 செயின் போட்டு இந்த யானை இந்த ஃபஸ்ட் நம்ம இது பண்ண இந்த யானை நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணும்போது பாருங்கள் ஹார்ட்டோட ஷேப் வந்துச்சா. இப்போ இதை இந்த இடத்துல உள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஓகேவா? போடுறதுக்கு முன்னாடி இன்னும் நல்லா எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அது மாதிரி டைட் பண்ணிவிட்டு ஒரு ஐயோ, ஓகே, என்னோட இது ஒரு ஸ்லிப் நாட் போட்டோமா. ஓகேவா? யானை நல்லா டைட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்லிப் நாட் போட்டு யானை ப்ராஜெக்டை திருப்பி உள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நூல் வழியாக விட்டு இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க.
ஓகேவா. ஸ்லிப் நாட் போட்டு யானை கட் பண்ணி வெளியே எடுத்துட்டு நல்லா ஒரு டைம் வந்து டைட் பண்ணி இதை வந்து ஓகேவா. இப்போ வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, கட் கிடைச்சிருச்சு. என் கூட